Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் மறுபடியும் சீக்வென்சிங் அண்ட் ஷெடியூலிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னும் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை முதல்ல பார்க்கலாம். அது கணக்கு எழுதிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்படி எழுதியிருக்கிறேன். முதல்ல இது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லணும். ஸோ இங்கே ஒரு கோடு போட்டு ஒரு கட்டம் போட்டு காண்பித்து விடலாம். இந்த J1 J2 நமக்கு பழக்கமானது. ஸோ 2 ஜாப் தான் இருக்குது. இதை போன பாடத்தில் பார்த்த கணக்குகளெல்லாம் நிறையா ஜாப்ஸ் இருந்தது, மெஷின்ஸ் கம்மியாக இருந்தது. 4 ஜாப் 2 மெஷின், 4 ஜாப் 3 மெஷின், 9 ஜாப் 2 பேரலல் ப்ராசஸர், அந்த மாதிரி இருந்தது. இந்த கணக்கில் ஒரு சிறு மாற்றம். ஜாப்ஸ் மொத்தமே 2 தான், ஆனால் 5 மெஷின் இருக்குது. அந்த மெஷினுக்கு இப்போ பேர் வந்து M1 M2 M3 M4 M5ன்னு கொடுக்கல. அந்த மெஷினுக்கு இப்போ நம்ம ABCDEன்னு பேர் கொடுத்துட்டோம். ஸோ ஏங்கிறது முதல் மெஷின், அது பக்கத்தில் இருக்கிறது என்ன, அது எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ ஜாப் 1 என்பது முதல்ல A என்ற மெஷினுக்கு சென்று 4 நேரங்கள் மணித்துளிகளாக இருக்கலாம், 4 மணித்துளிகளை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் Cக்கு போகும், அங்கே ஒரு 5, அதுக்கப்புறம் Bக்கு போயிட்டு Dக்கு போயிட்டு Eக்கு போகும், அதுக்கப்புறம் வெளியில் போயிடும். ஸோ எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுதோ அந்த நேரம் வந்து இங்கே இருக்குது. அதே போல் இந்த ஜாப் 2ங்கிறது அதே வரிசையில் போகாது. இது ACBDE, இது ABCED, மாறி வரும் வரிசை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம எப்படி இதை செய்யறது? இதுக்கு ஷெட்யூல், அட்டவணை பண்ணணும், அந்த டைம் டேபிள் பண்ணணும். நம்ம கடைசியில் போட்டோம் பாருங்கள், நேரம் எல்லாம் வச்சு, அதுதான் அட்டவணை, டைம் டேபிள், அதுதான் ஷெட்யூல். அதை இப்பொழுது செய்ய வேண்டும். இதை 2 முறைகளை இப்போ செய்யலாம். முதல்ல வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். ஸோ முதல்ல J1 J2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5 மெஷினை நான் இங்கே எழுதிடுறேன். A B C D E என்று மெஷின் எழுதிடுறேன். J1 J2வை இங்கே எழுதிடுறேன். ஸோ இப்போ முதல்ல இது 2ஐயும் நீங்கள் வந்து சரி வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு 2 ஜாப் கிட்டேயும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், 2மே போய் இந்த ஏக்கு முன்னாடி போய் நிற்கும், என்னை முதல்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஆனால் ஏ என்கின்ற மெஷினால் ஒரு ஜாபை தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அது வந்து இதை J1 எடுத்துக்குமா J2 எடுத்துக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது J1 எடுத்துக்கொண்டால் J2 என்பது 5 நிமிடங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதே வந்து இது J2 எடுத்துக்கொண்டால் இந்த J1 என்பது 4 நிமிடங்களுக்கு மட்டும் காத்து கொண்டிருந்தால் போதும். மறுபடியும் J1 எடுத்துக்கொண்டால் J2 என்பது 4 நிமிடங்களுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும், அப்புறம் தான் இதை செய்ய முடியும். இதை எடுத்துக்கொண்டால் இது 5 நிமிடங்களுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம், பரவாயில்ல, எது கம்மியாக காத்து கொண்டிருக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாறு போல் செய்யலாம் என்று எடுத்துக்கொண்டு எதை முதல்ல எடுத்துட்டானாக்க, ஸோ இதை முதலில் எடுத்துக்கொண்டால் இது 4 இது வரைக்கும் காத்துக்கொண்டு, ஏன்னா இது 4க்கு தான் முடியும், அப்புறமே இதை எடுத்துக்க முடியும். ஆக 4 நிமிடங்கள் இது காத்து கொண்டிருக்க வேண்டும். இதை முதலில் எடுத்துக்கொண்டால் 5 காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இதை முதலில் எடுத்துக்கொள்வோம். ஸோ J1 என்பது 0 to 4 ஏல போகும். இதுக்கு முதல்ல எப்படி ஏ தான் பண்ணி ஆகணும். ஆகவே இது 4 to 9 முடிந்துவிடும். இது 4வது நிமிஷத்துல இந்த ஏ ஃப்ரீ ஆயிடுத்து.
இப்போ சிக்கு போகிறது. சியில் 5 துளி தேவை. சி ஃப்ரீயாக இருக்கிறது 4லேருந்து 9. ஸோ இதுவும் மணி 9க்கு இதுவும் பிக்கு வருது. இது இந்த வேலையை முடித்து கொண்டு 9வது நேரத்துக்கு பிக்கு வருது. இப்போ ரெண்டுமே திருப்பி பிக்கு போட்டி போடுறது. முதல்ல ஏக்கு போட்டி போட்டார் போல் இரண்டுமே பிக்கு இப்போ போட்டி போடுறது. ஸோ இரண்டுமே பிக்கு போட்டி போடும்போது பார்த்தீர்கள் என்றால் J2க்கு 3 நிமிஷம் தான் தேவை, J1க்கு 7 நிமிஷம் தேவை. ஆக நம்ம என்ன பண்ணுவோம், இதை தான் முதல்ல எடுத்துப்போம். ஏன்னா இதை எடுத்துக்கொண்டால் இது வெயிட் பண்ண வேண்டிய நேரம் கம்மி. ஆகவே இதை முதலில் எடுத்துக்கொண்டு J2வை முதலில் எடுத்துக்கொண்டு இதை 9 to 12 ஆக மாற்றிவிடுவோம். மாற்றிவிட்ட உடனே இது என்ன பண்ணும், வெயிட் பண்ணிவிட்டு 12க்கு இதை எடுத்துக்கொண்டு J1 19இல் முடித்துக்கொள்ளும். மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்கும் 9 அப்படிங்கிற நேரத்தில் இது முடிந்து J2 ஏவில் முடிந்து பிக்கு வரும். இது ஏசி இரண்டையும் முடித்து விட்டு பிக்கு வரும். ரெண்டுமே 9ங்கிற நேரத்தில் பி கிட்ட வந்து நிற்கும், என்ன எடுத்துக்கோன்னு சொல்லும். இப்போ நம்ம பி என்ன பண்ணோம், இதுக்கு 7 நேரம் தேவை, இதுக்கு 3 நேரம் தேவை. இந்த 3 எடுத்துக்கொண்டால் இது கம்மி வெயிட் பண்ணணும், 7 எடுத்துக்கொண்டால் இது 7 நாள் வெயிட் பண்ணணும். வேணாம், அதனால இந்த சிறிய நேரத்தை எடுத்துக்கொள்வோம், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டியது குறையும் அப்படிங்கிறத மனத்தில் வைத்துக்கொண்டு J2வை எடுத்துக்கொள்ளும். ஸோ J2வை 9லிருந்து 12க்கு செய்துவிட்டு 12லிருந்து 19க்கு இதை செய்யும். ஸோ இது 12ல் முடிஞ்ச உடனே சிக்கு போகும். சி ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆக 12லிருந்து 17க்கு இங்கே வந்துடும். இப்போ 17க்கு J2 என்பது இஐ நோக்கி செல்லும். இ ஃப்ரீயாக இருக்குது. 17லிருந்து 23க்கு இது போகும். இது வந்து 19க்கு டிஐக்கு செல்லும். ஸோ 19லிருந்து 27க்கு இது செல்லும். ஆக இது 23ல் இங்கே முடித்து விட்டு இங்கே வரும். ஆனால் இது 27 வரைக்கும் பிஸியாக இருக்கும். ஸோ 27லிருந்து 35க்கு இது முடியும். இது 27க்கு இக்கு வரும். 23லேயே ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆக 27லிருந்து 36, 9 தேவை, 36ல் வரும். இது 36ல் முடியும், இது 35ல் முடியும். இரண்டுமே 36ல் முடிந்துவிடும். இதுதான் டைம் டேபிள், ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான். இது பேர் வந்து 2 ஜாப் மல்டிபிள் மெஷின் சீக்வன்சிங் அப்படின்னு பேர். ஆக இப்போ நான் சொன்னது வந்து உங்களால் எளிதாக புரிந்து கொண்டிருக்க முடியும், அதில் எந்த இதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனாலும் இதை விட ஒரு எளிமையான முறையில் இந்த கணக்கை போட முடியும். அது என்னென்னா வரைபட முறை, கிராஃபிக்கல் மெத்தட். ரொம்ப பாப்புலர் இது. 2 ஜாப் எம் மெஷின் கிராஃபிக்கல் அப்படின்னு இருக்கும். வரைபட முறை, கிராஃப் முறையில் செய்ய வேண்டும். நான் கையில் கிராஃப் பேப்பர் இல்லை, போர்டில் தான் நான் இப்போ கிராஃப் வரைய போகிறேன். அதனால் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன், எப்படி முடியுங்கிறத நான் விளக்குகிறேன். ஸோ இந்த கிராஃபை நம்ம வரையலாம். இப்போது இது வந்து J1 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை J2 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ J1இன் மொத்த நேரம் 4, 9, 16, 24, 33. இதனுடைய நேரம் 5, 3, 8, 5, 17, 6, 23, 8, 31, 8, 13, 19, 27, 14, 19, 22, 27. இது முதல்ல. இதை இன்னும் கூட கொஞ்சம் அழகாக வரைந்து கொண்டு செய்யலாம். இது J1. இந்த 33 வந்து நான் சின்னதாக உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33 என்று இதை எடுத்துக்கொள்வோம்.
இந்த 33 வந்து நம்ம இப்படி அழகாக பிரிக்க வேண்டும். இது 27 இங்கே பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 16 17 20 21 22 20 25 26 27 இது 27. இது கொஞ்சம் சின்னதாக போடணும். கிராஃப் ஷீட் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். சாதாரணமாக இந்த கணக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 10 20 30 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டோம்னாக்க கிராஃப் இன்னும் கொஞ்சம் காமிக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படி செய்யலை. நான் 7 3 5 அப்படின்னு பண்ணுறேன். அதனால் கிராஃப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 33 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முதல் 4 வந்து ஏ, 1 2 3 4 இப்படி போட்டு இந்த இடத்துல ஏ அப்படின்னு எழுதுவோம். இங்கே 4. பி வந்து 9, 1 2 3 4 5 4 5 9 இது சி, இது 9. பி வந்து 7 10 11 12 13 14 15 16 ஸோ இந்த இடத்துல வந்து 16 இது பி. அப்புறம் 8 17 18 19 20 24 24 இது டி, இது இ 33 இது இ. அதே போல் இங்கே பார்த்தோம்னா 5 ஏ, 1 2 3 4 5 5 ஏ, 6 7 8 இது பி. 5 1 2 3 4 5 13 சி, 1 2 3 4 5 6 19 இ, இது வந்து டி 27. இந்த மாதிரி இந்த சார்ட்டில் போட்டாச்சு. சார்ட்டில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம இதை பேரலல் லைன்ஸ் வரையணும். இந்த 4க்கு தகுந்தாற் போல் ஒரு இதை லேசாக வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஸ்ட்ரைட் லைன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 4 9 16 24 33. அதே போல் இந்த பக்கம் வரையணும். 5 8 13 19 27. இந்த 27ஓடு இப்படி முடிச்சுன்றது பெட்டர். ஏன்னா இதோட இப்படி கரெக்டாக முடிஞ்சு போயிடும். இப்படி முடித்துக்கொள்ளலாம். இது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இங்கே இருக்கிற ஏவும் இங்கே இருக்கிற ஏவுக்கும் ஒரு கட்டம் வருது இல்லையா, அந்த கட்டத்தை செய்ய வேண்டும். இதை வேற ஒரு கலரில் கூட செய்யலாம். இது வந்து ஏ அண்ட் ஏ கட்டம், இது சி அண்ட் சி கட்டம், இது வந்து பி அண்ட் பி கட்டம், இது வந்து டி அண்ட் டி கட்டம், இது வந்து இ அண்ட் இ கட்டம். இதை நான் தெரிந்து கொள்வதற்காக இப்படி போட்டு விடலாம். இது ஏ அண்ட் பார்த்த உடனே தெரியும் நமக்கு. இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா இது கீழே பி வரும், இங்கே பி வரும். இப்படி வந்து வரைந்து விட வேண்டும். இப்போ நமக்காக சில சமயங்களை எழுதிக்கலாம். இது ஏ, இது சி, இது பி, இது டி, இது இ என்று எழுதிவிடலாம். எழுதிட்டு என்ன பண்ணணும், இந்த ஷேடட் ரீஜன் இருக்கு பாருங்க, கோடு போட்டது என்ன அர்த்தம்னாக்க, இப்படி பார்த்தோன்னா ஏ என்கிற மெஷின் J1க்கு தேவை, இந்த பக்கத்தில் J2க்கு தேவை. ஒரு இதை 33 முடிக்க வேண்டும், இதை 27 முடிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அப்போ என்ன வரும்,
ஏ அப்படிங்கிறது இது வந்து 0 4 வரைக்கும் எடுத்துக்கொள்ளும், இது 5 வரைக்கும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஏவால் ஒரு ஜாப் தான் செய்ய முடியும், 2 ஜாப் செய்ய முடியாது. ஆகவே இந்த ஷேடட் ரீஜனுக்குள்ளே நம்ம போக முடியாது. போயிட்டோம்னாக்கா 2 ஜாபையும் செய்யறதுன்னு அர்த்தமாயிடும். அதை செய்யக்கூடாது. ஆக என்ன பண்ணணும், இந்த இதிலிருந்து ஆரம்பித்து ஒன்று இப்படி போயிட்டு ஆரம்பிக்கணும், இல்லை இப்படி போயிட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நுழைய முடியாது. இப்போ என்ன ஆகும், இப்படி இது நான் வந்து இன்னும் இதை கிராஃபாக வரைந்தாலும் கூட நான் ஸ்கேலுக்கு வரையலை. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 33ங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குது, 27 கொஞ்சம் சின்னதாகவே முடிந்து விட்டது. இந்த லெங்க்னை இப்படி வச்சா 27 இங்கே கிட்டத்தட்ட இங்கேயே முடிந்து விட்டது. அதனால் இது ஸ்டில் இட் இஸ் நாட் டு ஸ்கேல். நம்ம கிராஃப் ஷீட்டை வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணோம்னாக்கா அழகாக ஸ்கேலுக்கு வரும் இது. ஸோ இது வந்து 4, இது வந்து 5. எது சின்னது? 4. அதனால இங்கே ஆரம்பிக்கணும். என்ன அர்த்தம்? ஸோ இந்த 4 இப்படி இங்கே 4 இருக்குது அப்படின்னாக்க ஏ வந்து இப்போ செய்கிறோம், 4 வரைக்கும் செய்கிறோம், பி வெயிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் ஏ செய்யறது, அது தேவைப்பட்டால் பி வெயிட் பண்ணுறது. இந்த பக்கம் பி செய்வது, தேவைப்பட்டால் ஏ வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த 4 5 4 சின்னது. ஆகவே இதை ஏவை முதலில் செய்கிறோம், பி வந்து வெயிட் பண்ணுறது, 4 நிமிஷம் வெயிட் பண்ணுறது. இந்த புள்ளிக்கு வருவோம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ஆரிஜின்லேருந்து பண்ண முடியாதுன்னு ஒரு 45 டிகிரி லைன் வரையணும். ப்ரொட்ராக்டரை வைத்துக்கொண்டு 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும். ஸோ இது இங்கேருந்து வரைஞ்சோன்னா இதுக்குள்ளே போகும். அதனால இதுக்குள்ளே போகக்கூடாது. ஆக இங்கேருந்து தான் ஆரம்பிக்க முடியும், அல்லது இங்கிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். இது 4, இது சின்னது, இது 5 பெருசு. ஸ்கேலுக்கு நான் வரையலை. ஆக இது 4, இது 5. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்து 45 டிகிரிஸ்க்கு லைன் வரைஞ்சோன்னாக்கா என்ன ஆகும், கரெக்டாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே 1 2 3 4 5. ஸோ இங்கே 5. ஸோ அந்த 45 டிகிரி லைன் வந்து நான் இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சி காமிக்கிறேன். 45 டிகிரி லைன் வந்து கரெக்டாக இங்கே வந்து நிற்கும், இப்படி வரும். இது 45 டிகிரி. ஏன்னா இந்த பக்கமும் 5, இந்த பக்கமும் 5. இது 4லேருந்து 9, இது 0லேருந்து 5. ஸோ 45 டிகிரி லைன் வந்து இப்படி வரும், இப்படி வரும். ஒன்று இது இங்கே முட்டுறது. திருப்பி 45 டிகிரி இதுக்குள்ளே போக முடியாது. ஒன்று இப்படி போனோம், இல்லை மேலே போனோம். எது சின்னதோ அங்கே போவோம். ஸோ இப்படி போவோம், போயிட்டு இங்கே வருவோம், இந்த இடத்துக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு 45 டிகிரி லைன் போடணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து 45 டிகிரி லைன் வந்து இப்படி வரும், இப்படி வரும். 45 டிகிரி லைன் எப்படி வரும், இது 8, இது 19. ஸோ 11 வரைக்கும் வரும். ஸோ இங்கே 9, 9 11 20. ஸோ 1 2 3 4, இது 20 என்று வைத்துக்கொள்வோம். ஸோ இந்த 45 டிகிரி லைன் வந்து இப்படி வரும். போட்டிங்கன்னா கரெக்டாக இப்படி வரும். நான் திருப்பி அதான் சொன்னேன், நான் ஸ்கேலுக்கு வரையலை. அதனால நான் கூட்டி பார்த்து போடுறேன். ஏன்னா இங்கேருந்து இதுக்கு வரணுன்னாக்கா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள், இங்கே 8 19. ஸோ 11 டிஸ்டன்ஸ் போகணும். 45 டிகிரி லைனுக்கு ஸ்லோப் வந்து 1. ஆகவே 9 11 20. 20ல் வந்து இடிக்கும். ஸோ 20ல் வந்து இடித்த உடனே திருப்பி இப்படி போக முடியாது. ஆக இப்படி தான் போகணும். இதுதான் சின்னது, நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி 45 டிகிரி லைன் வரையணும். இது 29லிருந்து 33. ஸோ 11 இருக்குது. இது 19லிருந்து 27. ஸோ 8 இருக்குது. ஸோ 24 8 32 வரும். எனக்கு இங்கே 19 8 27, இங்கே 8 24 8 32. ஸோ ஆக 45 டிகிரி லைன் வந்து இப்படி வரும். வந்துட்டு இதோட போய் இப்படி முடியும், இந்த இடத்துல முடியும். மறுபடியும் இதை விளக்கி சொல்கிறேன். இங்கேருந்து ஆரம்பித்து 45 டிகிரி லைன் போடணும். அந்த ஷேடட் ஏரியாவுக்குள்ளே அது போகக்கூடாது. ஆக இதில் போட முடியாது. இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இது சின்னது. ஆக இங்கிருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஆரம்பித்து 45 டிகிரி லைன் போட்டால் கரெக்டாக இங்கே வந்து இடிக்கும். ஏன்னா இங்கே 5, இங்கே 5, இங்கே வந்து இடிக்கும். திருப்பி இதுக்குள்ளே போகக்கூடாது. ஒன்று இப்படி மேலே போகலாம், இல்லை இதில் போகலாம். இது சின்னது. ஆக இங்கே போயிடும். திருப்பி இங்கேருந்து 45 டிகிரி லைன் போடும்போது அதை இங்கே காமிச்சேன். இங்கே 11, இங்கே 11 போட்டிங்கன்னா 20ல் வந்து முடியும். இது 20 அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். 20ல் வந்து இடிக்கும்.
திருப்பி இந்த ஷேடட் லைனுக்கு மேலே போக முடியாது. ஸோ ரைட்டில் இங்கே வந்துடுவோம். வந்தால் 24க்கு வரும். திருப்பி 45 டிகிரி லைன் போட்டால் 24 இங்கே 8 32 19 8 27 இங்கே 32ல் இடிக்கும். அப்புறம் 33க்கு வந்து முடிஞ்சிடும். இதை வரைந்து விட்டோம் என்றால் இந்த படத்திலிருந்து நாம் என்ன கண்டுபிடிப்பதுனாக்க, இந்த ஷேடட் ரீஜனுக்கு ஹரிசான்டலாவோ வர்டிக்கலாவோ போகிறோம் இல்லையா. ஸோ ஹரிசான்டல்னா இப்படி போகிறது, வர்டிக்கல்னா மேலே போகிறது. இப்படி போனால் என்ன அர்த்தம்? ஏ பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம், பி வெயிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் போனால் பியை பண்ணிட்டு இருக்கோம், ஏ வெயிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆக இப்போ இங்கிருந்து இப்படி போனதுனால பி வந்து இந்த இடத்துல 4 மணித்துளிகள் வெயிட் பண்ணும். ஏன்னா 4 தான் ஆரம்பிக்க முடியும். இங்கே ஒன்று 2 செய்யும். இந்த இடத்துல வரும்போது திருப்பி இங்கே இப்படி மேலே போகிறது. ஆக இந்த இடத்துல ஏ வந்து 3 மணித்துளிகள் வெயிட் பண்ணும். 5லேருந்து 8 ஏ வந்து வெயிட் பண்ணும் 3 துளிகள். திருப்பி நேராக இங்கே போய் 20ல் இடிச்சுட்டு இங்கே ரைட்டில் போகிறது. இங்கே 24. ஆக பி இன்னொரு 4 துளிகள் வெயிட் பண்ணும். ஸோ இங்கே 24 வந்தாச்சு. 8 32 திருப்பி இங்கே ரைட்டில் 1. ஸோ பி இன்னும் 1 துளி வெயிட் பண்ணும். ஸோ பி என்பது 9 துளிகள் வெயிட் பண்ணும். ஏ என்பது 3 துளிகள் வெயிட் பண்ணும். ஸோ ஏ எடுத்துக்கொள்ளும் நேரம் 33, வெயிட் பண்ணுறது 3. ஸோ 36ல் முடியும். பி என்பது 27, 9 36ல் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இது 36ல் முடிகிறது. இது 35 + 1 36. இதை நீங்கள் அழகாக மேப் பண்ண முடியும். எப்படி பாருங்கள், ஏ வந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணுறது. 0லேருந்து 4, 4லேருந்து 9, ஆனால் 12லேருந்து 19. 9க்கு ஆரம்பிக்கலை. ஸோ இந்த 9லேருந்து 12 வந்து 3 நிமிஷம். இந்த ஏ என்பது J1 என்பது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. J1 என்பது 3 நிமிஷம். இது BA அல்ல, இது J1 J2, இது வந்து J2, இது J1. ஸோ J1 என்பது 3 நிமிஷம் வெயிட் பண்ணுறது. எப்படி வெயிட் பண்ணுறது? 0 to 4, 4லேருந்து 9, 9லேருந்து எடுத்த உடனே வரல, 3 நிமிஷம் வெயிட் பண்ணி விட்டு தான் மெஷின் பிஐ நோக்கி செல்கிறது. அந்த 9லேருந்து 12க்கு அது வெயிட் பண்ணுறது. எங்கே? மெஷின் பியில் வேலை செய்வதற்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 3 நிமிஷம் இங்கே வருது, பியில் வருது. அதான் J1 வெயிட் பண்ணுற 3 நிமிஷம். J2 எங்கே வெயிட் பண்ணுறது? 4 + 4 + 1. ஸோ முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா 4ல் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ 0 to 4 வெயிட் பண்ணுறது. அதுதான் இங்கே இருக்கிற 0 to 4. இந்த வெயிட், இந்த ப்ளூ வந்து இங்கே வருது பாருங்கள். இது 0 to 4 வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் 9 to 12, 4 to 9 வேலை செய்யுது, 9 to 12 வேலை செய்யுது, 12 to 17 வேலை செய்யுது, 17 to 23 வேலை செய்யுது, அப்புறம் 23 to 27 வெயிட் பண்ணுறது. அதுதான் நீங்கள் இங்கே J2 பார்த்து கொண்டீர்கள் என்றால் J2 வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணும். இங்கே 4 வெயிட் பண்ணுறது இல்லையா, இந்த இடத்துல வெயிட் பண்ணும். 4 வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே 1 வெயிட் பண்ணும். இங்கே முதல்ல ஒரு 4 வெயிட் பண்ணும், அப்புறம் இங்கே ஒரு 4 வெயிட் பண்ணும், அப்புறம் இங்கே ஒரு 1 வெயிட் பண்ணும். ஸோ 4 4 8 1 9 வெயிட் பண்ணும் J2. ஆக 27 + 9 36. J1 என்பது 33 + 3 36. கேட்கலாம் நீங்கள் 35ல் முடிஞ்சிடுறது அப்படின்னு கேட்கலாம். 35ல் முடியுது, கரெக்டு தான். அது இந்த இடத்துல வருது, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதனால 36ஆக முடியும். ஏவோட இதை வைத்து கொண்டு பண்ணுறதுனால 36 வரைக்கும் கொண்டு வந்து முடிப்போம். ஏக்கு பார்க்கும்போது அழகாக பார்க்க முடியும், பிக்கு டைம் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே 4, அப்புறம் இந்த இடத்துல ஒரு 4, அப்புறம் அந்த இடத்துல ஒரு 1. அது நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே 4, இந்த இடத்துல ஒரு 4, அப்புறம் இந்த 35லேருந்து ஒரு 1. ஆக வரைபட முறை வந்து ரொம்ப பாப்புலர். அதை வரைபட முறையும் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இதை வந்து நம்ம சாதாரணமாக இன்ட்யூட்டிவாக போட்டாலே வந்து நம்ம அந்த சீக்வன்ஸ் கிடைத்துவிடும். ஆனால் வரைபட முறை மூலமாக அது இன்னும் கொஞ்சம் அழகாக புரிந்து கொண்டு அழகாக செய்ய முடியும்.